சாகா கல்யாணம் என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஐஸ்வர்யா கௌதம் கிட்ட நீங்கள்லாம் காசுன்னு உட்காந்துருக்கேன், நீயும் உங்கள் அம்மாவும் தனியாக இருக்க வேண்டியதான், அங்கே என்ன ஒன்றும் இல்லைன்னாலும் அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு செம்மையாக கௌதமை பிடிச்சி பேசி விட்டு போகிறாங்க. கௌதம் அப்படி கீழே உட்காந்து பணம் போச்சேன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இருக்காங்க. இப்போ சித்ரா வந்துட்டு என்னாச்சு ஏதுன்னு விசாரிச்சதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம அந்த பணத்தை இது பண்ணிடலாம், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி கௌதமுக்கு வந்து சித்ரா இப்போ சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா கோடீஸ்வரியும் பிரபாவும் வீட்டுக்கு வராங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா செம்மையாக கலாட்டா பண்ணுறாங்க கோடீஸ்வரி. இப்போ என்ன எது அப்படி இப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ ஐஸ்வர்யா வந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா மகா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கங்கிற சந்தோஷமான செய்தியை வந்து சொல்கிறாங்க. சித்ராவும் கௌதமும் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிறாங்க. கோடீஸ்வரி வழக்கம் போல் அவங்க பாணியில் செம்மையாக கிண்டல் கலாட்டெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே வந்து வேவு பார்க்குறதுக்கு ஒரு கொடுக்க வச்சுருக்கீங்களே, அவங்கள எப்படியாவது நான் காலி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அனாமிக்காவை அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்டெரக்டாக பேசிட்டு போகிறாங்க. அப்புறம் இங்கே இருக்க சொல்கிறாங்க, வேணாமா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்த்தா அவங்க கிளம்பிடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இப்போ விஜயோட அம்மா மட்டும் காயத்ரி இருக்காங்களா, அவங்க கூட்டி பெருக்கி அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்கே எல்லா இதுன்னு கேட்கும்போது எல்லாம் ஐஸ்வர்யா பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உடனே விஜய்க்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நேராக அனாமிகா கிட்ட போயிட்டு எப்போ நீ இந்த வீட்டை விட்டு கிளம்ப போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இப்போ ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க இல்லையா, அதனால் அனாமிகா வந்து ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சுருக்காங்கல்ல, அதனால் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி பேக் எடுத்துகிட்டு கீழே வராங்க. கீழே வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்துடுறாங்க. எல்லாருமே அதாவது வெளியில் போனவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ அனாமிகா வந்து அடுத்த கட்டமாக நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ இது எல்லாமே சித்ரா போட்டு கொடுத்த நாடகம் தானே, அதெல்லாம் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படிங்கும்போது அப்படியே வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுறாங்க. உடனே என்ன இதுன்னு விசாரிக்கும் போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதை நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ப்ரெக்னென்சி கிட் இருக்குல்ல அதை எடுத்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் பிரபா மட்டும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பிரபாவுக்கு தெரியும் இந்த விஷயம் வந்து ஏற்கனவே நடந்திருக்கு, அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால் அந்த விஷயத்தெல்லாம் வச்சு பிரபா மட்டும் பாவம் ரொம்பவுமே குழப்பத்தோடு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னதுக்கப்புறம் யாரும் நம்பல அப்படி இப்படின்னு சொன்னதுனால இப்போ காயத்ரி எல்லாம் போய் எது எப்படியோமா இதை வந்து நம்புகிறோம் இல்லை அடுத்த பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நீ வீட்டை விட்டு வெளியில் போவேணா, நீ வீட்டுக்குள்ளார போய் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ விஜய் வந்து ரொம்பவுமே சொல்கிறார் இதுக்கு சம்மந்தமே இல்லை, இதெல்லாம் பொய் அப்படின்னு. இருந்தாலும் யாரும் எதுவும் நம்பலை. அடுத்து பார்த்தோம்னா விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சூர்யாவும் மகா வராங்க. இப்போ விஜய் வந்து எல்லா விஷயமும் சொல்லி பயங்கரமாக அனாமிக்கா ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இப்போ நான் வேறு வழியே இல்லை, நான் ஒரு விஷயம் யோசித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அனாமிகாவோட ரூட்லேயே போய் அனாமிகா சொன்னதை நம்பின மாதிரி நான் நம்பி அவள் வாயிலிருந்தே நான் உண்மையை வர வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு. முதல்ல மகா பயப்படுறாங்க. அப்புறம் சூர்யா பரவாயில்ல நீ சொல்கிற மாதிரியே செய், நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ விஜய் அனாமிகா ரூமுக்கு போய் அனாமிகா கிட்ட வந்து சாரி அனாமிகா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அனாமிகாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா திடீர்னு வந்து அப்படியே மாறி எல்லாம் நடக்குது அப்படின்னு. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. உண்மையிலுமே தலையை சுற்றி காதை தொடுற மாதிரி தான் இருக்குது. டேரெக்டாக போய் செக் பண்ணி பார்த்தாவே முடிஞ்சு போச்சு, எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு போயிடும். பார்க்கலாம் அடுத்த கதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.